ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நமக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஃபன், ஒரு குட் வைப் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா உமாபதின்ற கேரக்டரில் அசோக் செல்வனும், லியோன்ற கேரக்டரில் அவந்திகாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காமெடி வந்து எதுவுமே எடுபடல. அவர் வந்து ஒரு இந்த படத்தோட கதை மற்றபடி இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா படவா கோபி, ஊர்வசி, அழகம் பெருமாள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ பேர் ஸ்டார் இது இருந்தோம், பக்ஸி அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்டார் இது இருந்தோம், துணை நடிகர்கள் இருந்தோம். இந்த படம் வந்து எடுபடவே இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு கதைன்ற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ உமாபதின்ற கேரக்டரில் அசோக் செல்வன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பார். முதல்ல வந்து வழக்கம் போல் ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு அவர் இருப்பார். அந்த ஃபங்க்ஷனில் அது வந்து கனவாக இருக்கும், எல்லா புகழும் பெற்றோருக்குன்னு சொல்லுவார். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லவ் போர்ஷன். இவர் வந்து லவ் பண்ணுவார், லியோன்ற பொண்ணை வந்து பார்ப்பார். அப்புறம் வந்து லவ் ஆகும். அப்போ வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு வந்து அவரே வந்து டேட்டிங்க்கு அனுப்புவார். ஆனால் இவரை வந்து அவங்க பேரண்ட்ஸ் நம்புகிறாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அந்த பொண்ணு டேட்டிங் அனுப்புனா அப்புறம் பார்த்திங்கன்னா அது ப்ரெக்னென்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை அபார்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இவர் வந்து ஹஸ்பண்ட்ற மாதிரி சொல்லி போவார். அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற லியோன்றது பார்த்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரச்சனை ஆகிடும். அப்புறம் எப்படி இவங்க சேர்ந்தாங்களேன்றது தான் அதுக்குள்ளே ஒரு சின்ன கல்யாண குழப்பம் அது இதுன்னு வரும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆக்டராக இருக்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி படத்தில் எப்படி நடிச்சார்ன்றதே தெரில. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட டைரக்டராக ஒருத்தர் வருவார். காண்டாமிருகம் படத்தில் இவரோட டைரக்டர் வந்து ஒரு படம் எடுத்த மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபன்னும் காமெடியாக வந்தது. அப்புறம் அதெல்லாம் போக போக போர் ஆகி இன்ட்ரோல் பிளாக்கும் ஒரு ஃப்ளாட் ஆகி செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப போர் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த காமெடி இந்த ஸ்கிரிப்டை மட்டும் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருந்திருக்கும். ஸோ டைரக்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கரெக்டான எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு சொன்னார்னா அவரோட சைட்லேருந்து போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எடுப்படல. பாலாஜி கேசன் வந்து ஒரு குட் ஃபீல் மூவி கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஆனால் இப்போ வந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சேட் மூவி, ரொம்ப சேட் எண்டிங் மூவி அப்படி தான் இருந்துச்சு. அப்படி எண்டிங்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜாலியான எண்டிங் சொல்லலாம். அது மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த வாரம் வந்த படம் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3 நிறங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ரொம்ப வந்து சேடாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம் ஒன்றா சொல்லலாம். ஆனாலும் தேட்டரில் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. அது வந்து தவிர்க்க முடியாதது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.